அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி உராய்வை அதிகரித்தல் மற்றும் குறைத்தல். சரிங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை தான் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப சிம்பிளுங்க. உராய்வை பொறுத்த வரைக்கும் தொடுப்பரப்பு அதிகரிக்கணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பு அதிகமாக இருந்தால் உராய்வு என்னாகும் அப்படின்னா என்னதுங்க, அதிகரிக்குங்க. பரப்பு குறைவாக இருந்தால் உராய்வும் குறைவாக தாங்க இருக்கும். பாருங்களேன், இதை எப்படி நமக்கு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். தொடு பரப்பை அதிகரிப்பதன் மூலம் உராய்வை அதிகரிக்கலாம். இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ தொடு பரப்பை அதிகரிக்கிறீங்க, அதனால் உராய்வை அதிகரிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கீங்க. சைக்கிளில் போகும்போது நீங்கள் சடனாக பிரேக் போடுறீங்க. ஸோ சடனாக பிரேக் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பிரேக்கை நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது அந்த பட்டை இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுடைய அந்த வீலில் இருக்கக்கூடிய பட்டை டக்குன்னு போய் என்ன பண்ணுதுன்னா அந்த வீலில் போய் தடுத்து நிறுத்துது. அப்போ அந்த பட்டை பரப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் சின்னதாக வச்சுருந்தீங்கன்னா அது நிற்காது. அது நீங்களே போய் பாருங்கள். அந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த பட்டை, அதாவது நீங்கள் பிரேக் பிடிச்ச உடனே அந்த ஒரு சின்ன கட்டை மாதிரி இருக்கும், அதுதான் போய் என்ன பண்ணும், அந்த வீலை ஸ்டாப் பண்ணும். ஸோ அது பரப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் அது பட்ட உடனே டக்குன்னு என்ன பண்ணிடுது, வீல் நின்றுது. ஸோ அப்போ இங்கே கான்செப்ட் என்ன அப்படின்னா, தொடு பரப்பை அதிகரிப்பதன் மூலம் உராய்வை அதிகரிக்கலாம். சரிங்களா? ஏன்னா உராய்வு, ஸோ அங்கே பரப்பு அதிகமாக இருக்குது, நான் கொடுத்ததுனால அந்த உராய்வு ஏற்பட்டு அப்படியே நிற்கிது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அடுத்தது, உராய்வை குறைக்க பயன்படக்கூடிய பொருள். இப்போ உராய்வை அதிகரிக்கணும்னா தொடு பரப்பை அதிகரிக்கணும்னு நான் சொன்னேன். இதே உராய்வை குறைக்கணும்னா அதுக்கு பயன்படக்கூடிய பொருள்களை தான் உயவு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்பாங்க. கிரீஸ், தேங்காய் எண்ணெய், கிராஃபைட்டு, விளக்கெண்ணெய், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உராய்வை குறைக்கக்கூடியது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லாமே தெரியும். இப்போ என்னதுங்க, ஒரு டைல்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல எண்ணெய் கொட்டி கிடக்கு, இல்லாட்டி கிரீஸ் கொட்டி கிடக்கு. அந்த கிரீஸ் மேலே நீங்கள் காலை வச்சாலோ இல்லை எண்ணெய் பரப்பு இருக்கக்கூடிய இடத்துல காலை வச்சாலோ நம்ம உடனே வலிக்கு கீழே விழுந்துடுறோம். காரணம் என்ன அப்படின்னா, இது அங்கே இருக்கக்கூடிய கிரிப்பை என்ன பண்ணிடுவோம், ரிமூவ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ அப்போ உராய்வு இருக்கிறதுனால தான் என்னோடய கால் நார்மலாக தரையில் படும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா? அதே இது அந்த உராய்வை குறைக்கக்கூடிய பொருள் அங்கே கொட்டி கிடக்கு, அது மேலே நான் காலை வைக்கும்போது நான் வலிக்கு கீழே விழுந்துடுறேன். சரிங்களா? அப்போ உராய்வை குறைக்க பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னு கேட்பாங்க. எடுத்துக்காட்டு தான் கேட்பாங்க. கிரீஸ் பயன்படுத்துகிறான், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் கிராஃபைட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ அப்போ தொடுப்பரப்பை அதிகரிச்சிங்கன்னா உராய்வும் அதிகரிக்கும், தொடுப்பரப்பை குறைஞ்சா உராய்வும் குறையும். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். மிக